ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரீம்ஸ் மை குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கிங்லாம் கிடையாது, ஃப்ரிட்ஜ் டோர் தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீட்டில் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேங்கிறத காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ்லாம் கிடையாது, ஒன் டோர் ஃப்ரிட்ஜ் தான். கிச்சனில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கார்னரில் வச்சுருப்பேன். இப்படி தான் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரிட்ஜ் மேலே வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த கடுகு, சீரகம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் கொட்டி வச்சுருப்போம் இல்லையா. நான் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சரை பெட்டியில் தான் கொட்டி வச்சுருந்தேன், செல்ஃபில் தான் வச்சுருந்தேன். அது வந்து செல்ஃபில் வைக்கும் போது இடைஞ்சலாக இருந்த மாதிரி இருந்து, அடசலாக இருந்த மாதிரி இருந்தது. இதை மாதிரி பாக்ஸாக தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா அந்த இடம் வந்து ஃப்ரீ ஆகிடும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு இதை அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஏன் இதை ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருக்கேன்னா, எடுக்கும் போது வந்து வைக்கும் போது கொஞ்சம் சுலபமாக இருக்குது. அதனால் நான் ஃப்ரிட்ஜ் மேலே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் என்னோடய ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜில் இந்த மெத்தடில் தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ரீசரில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் எங்கள் வீட்டு ஃப்ரீசரை திறந்தாலே ஃபிஷ்ஷு தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அடிக்கடி வந்து ஃபிஷ் தான் வாங்குவோம். மீதி வந்து ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சுருவோம். இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஃபிஷ் வந்து வாங்குறதில்ல. நான்வெஜ் வந்து செய்யாமல் வெஜ்ஜு தான் செஞ்சிட்ருக்கோம். ஒரு 2 வாரம், ஒரு 3 வாரமாகவே நாங்கள் வெஜ்ஜு தான் செஞ்சிட்ருக்கோம். ஃப்ரீசரில் இப்போதைக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன மாத்திரை தம்பிக்காக வாங்கிட்டு வந்தாங்க. அது ஃப்ரீசரில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஒரு சின்ன மாத்திரை வந்து ஒரு பாக்ஸில், குட்டி பாக்ஸில் போட்டிருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எங்கள் அண்ணியோட வேலை. எங்கள் அண்ணி வந்து தம்பிக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடினோம். அதில் வந்து கேக்கில் வந்து மை ஸ்வீட் வந்து சாம் பிரின்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரைட் பண்ணி அந்த சாக்லேட்டில் இருக்கும். அது வந்து அவங்க ஞாபகார்த்தமாக வந்து அண்ணி வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருக்காங்க. அது எத்தனை நாள் இருக்க போதெல்லாம் தெரியாது, ஆனால் ஒரு ஸ்வீட் மெமரிஸாக எடுத்து வச்சுருக்காங்க. அது கீழே உள்ள இதில் வந்து ஒன்றும் இருக்காது. பால் பாக்கெட்னால் எடுத்து வச்சுருப்போம். அதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து மாவு வந்து எப்பொழுதுமே அரைச்சி வச்சுருவேன். கொஞ்சம் வீட்டில் ரொம்ப வேலை, கொஞ்சம் ஃபங்க்ஷனாக இருந்ததுனால வீட்டில் மாவு அரைக்க முடியல. அதனால் பாக்கெட் வந்து மாவு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. காலையில் வந்து பிரியாணி செஞ்சுருந்தேன், அதில் வந்து மிச்சப்பட்டது. அடுத்தது வந்து இது வீட்டில் அரைச்ச மாவு, இது தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து இதில் என்ன இருக்குதுன்னா பசும்பால் வந்து காய்ச்சாமல் இதில் இருக்குது பசும்பால். அடுத்தது இது இவ்வளோ தான் இருக்கும். நான் வந்து இது மாற்றி செட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வந்து மாவு அரைக்கணுன்னா பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்பேன். அதனால் லாப்ட்டை வந்து மாற்றி வச்சுருப்பேன். அதுக்கு கீழே வந்து நான் ஒரு பாக்ஸில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, கருப்பட்டி தான் இருக்குது. வெல்லமாக இருந்தாலும் சரி, கருப்பட்டி அது மாதிரி இருந்தாலும் வெளியில் வச்சுருந்தோம்னா அது ஒரு மாதிரி நசன்னு இருக்கும். ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணவே முடியாது. வெளியில் வச்சு அது ஸ்மெல்லும் வந்துடும். இதுமாரி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அப்படியே இருக்கும், கெட்டும் போகாது, ஸ்மெல்லும் இருக்காது, நல்லா டைட்டாக அப்படியே இருக்கும். இதேமாரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா கவரில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், அப்படியே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கொத்தமல்லி இருக்குது. கொத்தமல்லியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் தண்ணி இல்லாமல் நல்லா வந்து தொடச்சி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுமாதிரி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். ரொம்ப நாளைக்குன்னா ஒரு 2 வாரம் அது மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து வீணாக போயிடும், கலரும் சேஞ்ச் ஆகிடும். அதில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே வந்து ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு அடுத்தது வந்து ஆப்பிள் இருக்குது. எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே வந்து ஃப்ரூட் இருந்துகிட்டே இருக்கும். வீட்டில் வந்து மாதுளப்பழம், அது மாதிரி ஆப்பிள், ஆரஞ்சு அது மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து வெளியில் தான் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது இன்னும் 2 நாளைக்குலாம் இருந்தால் ஏதாவது அழுகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பக்கத்தில் வந்து இதில் வந்து தக்காளி இருக்குது. இன்றைக்கி தான் வந்து தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது என்ன ஹேர் பின்னு என்னமோ குத்தி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்க. எப்பொழுதுமே கிளிப்பு வந்து போட்டு வச்சுப்பாங்க. என்கிட்ட அந்த கிளிப்பு இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்தமாரி வந்து ஹேர் பின் தலைக்கு குத்துவோம் இல்லையா, அந்த ஹேர் பின்னை, அந்த கிளிப்பை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம எடுத்தால் கூட அது கீழே விழுவாது, அந்த அளவுக்கு வந்து டைட்டாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே இதை மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள்.
உங்கள்கிட்ட யூஸ் பண்ணாத அந்த கிளிப்பு வந்து இருக்கும், இல்லைனா அந்த தோல் வந்து மேலே வந்து போயிருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதை மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் கொடுத்து கிளிப்பு வாங்கி போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதேமாரி மறுபடியும் நல்லா டைட்டாக இதுமாரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை எடுத்து சொருவிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். இது கீழவும் விழாது, அந்த மாதிரிக்கு டைட்டாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யூஸ் பண்ணலைன்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லேப்பில் நான் எப்பொழுதுமே என்ன பண்ணுவேன்னா, காலையில் ஏதாவது சாப்பாடு மிஞ்சிருச்சுன்னா, குழம்பு, சாம்பார், துவையல் அதுமாரி மிஞ்சிருச்சுன்னா இந்த லேப்பில் தான் நான் எடுத்து வைப்பேன். இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, தீர்ந்துருச்சு, காலையிலே தீர்ந்துருச்சு. அதனால் நான் எதுவும் எடுத்து வைக்கல. இடம் வந்து கொஞ்சம் மேலே ஃப்ரீயாக இருக்குன்ட்டு தக்காளி பழத்தை நான் எடுத்து வச்சுருந்தேன். இதுலேயும் பாருங்கள் நான் கிளிப் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கீழே நான் என்னென்ன வைப்பேன்னா, வெஜிடபிள்லாம் வாங்கினா அதில் தான் வைப்பேன். மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள் வாங்குறதே கிடையாது. வாங்குவோம் எப்போயாவது வந்து சாம்பார் அதுமாரி கூட்டு, பொரியல் அதுமாரி செய்கிறப்ப வாங்குவோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா பக்கத்துலேயே கடை இருக்குது, நாங்கள் போய் அங்கேயே வாங்கிப்போம். ஸ்டோர் பண்ணிலாம் அவ்வளோது வைக்க மாட்டோம், வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என் தங்கச்சிக்காக வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ பீன்ஸு உள்ளே வந்து சவ்சவ் இருக்குது, அதை காட்ட முடியல. உள்ளே இருக்குது, சவ்சவ் இருக்குது, 2 காய் தான் இருக்குது. இவ்வளோ தான். இது வந்து இந்த கவர் வந்து ஜவுத்தாலில் வைக்காமல் இது மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா சப்போஸ் யூஸ் பண்ணலைன்னா வீணாகிடக்கூடாதுல, அதனால் வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு, துணி கவரில் போட்டு அந்தமாரி பின் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மாதுளப்பழம். இது வந்து கொஞ்ச நாள்லேயே காலியாகிடும். அதனால் வந்து ஒரு 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கி வச்சுப்போம். எப்பொழுதுமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரூட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பக்கத்துலேயே கடை இருக்கிறதுனால நாங்கள் வந்து அங்கே போய் வாங்கிப்போம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எனக்கு மாதுளப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் மோஸ்ட்லி நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், ஆனால் ரொம்ப பிடிக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் கீழே இருக்கும். வெஜிடபிளும் வைப்போம், இப்போதைக்கு இல்லை, அதனால் வெஜிடபிள் வைக்கலை. அவ்வளோதான். இந்த சைடில் வந்து இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் வச்சுருப்போம். அடுத்து வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இதுலேயுமே பின் குத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் வந்து செர்ரி பழம் இருக்குது, அதுலேயுமே நான் வந்து பின் குத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து காற்று போகாமல் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அடுத்தது வந்து கொக்கோ பவுட்ரு வச்சுருக்கேன். இது வந்து கிறிஸ்மஸ்க்காக வாங்கினேன். இன்னும் வந்து டைமே இல்லை செய்கிறதுங்கிறதுக்காக நான் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். வெளியில் வச்சுருந்தா அது ஏதாவது வீணாக போயிடும் அப்படி சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து குளுக்கோஸ் வந்து அன்னிக்காக வாங்கினது. அவங்க வந்து குடிக்கவே இல்லை. ஸோ வந்து அதனால் இருக்குது. அப்பப்போக்கி எனர்ஜி வேணும்னா எடுத்து வாயில் கொட்டிக்க வேண்டியதான். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா, ரோஸ் மில்க் மிக்ஸு. நான் வந்து குலோப்ஜான் செஞ்சுருப்பேன்னா அது இதை வச்சு தான் செஞ்சுருப்பேன். சூப்பர் ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இது வந்து ஸ்ட்ராபெரியோட மில்க் மிக்ஸு. இதோட ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். நான் இன்னும் ஆனால் ட்ரை பண்ணலை. ஆனால் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், கலரும் நல்லா கொடுக்கும். அந்த ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவரு, கலர் 2மே இதில் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து செர்ரி பழம் சொன்னேன் இல்லையா, செர்ரி பழம் வந்து பாதி காலியாகிட்டு, ஆனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை, யாரும் எடுத்து சாப்பிட்ருக்காங்க. செர்ரி பழம் வந்து காலியாகிடுச்சு. அது வந்து பிரிச்சுட்டு அப்படியே இருந்ததுனால நான் அதுலேயே பின் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சாக்கோ சிப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீதி இருந்தது, அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது கேக் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அங்கே வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால அதில் பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு இடம் இல்லைன்ட்டு அப்படியே கவரை சுருட்டி அது அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து சாஸ் இருக்குது, சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும். இது எதுக்குன்னா, நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம், அது கொடுத்தாங்க, ஆனால் நான் சாப்பிடவே இல்லை. சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து மாங்காய் ஊறுகாய் இருக்குது. மாங்காய் ஊறுகாய் வந்து சும்மாவே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லா இருந்தது, டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. வெளியில் வச்சா கெட்டு போய்டும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்.
இது வந்து இன்சுலினு அப்பாவுக்கு வந்து சுகருக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து வெத்தலை இருக்குது. வெத்தலை வந்து சளி தொல்லை நிறைய இருக்கிறதுனால இது வாங்கி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெத்தலை வந்து வீட்டில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து சைடில் வந்து ஒரு நெயில் பாலிஷ் வந்து ஒயிட் கலரில் வந்து வச்சுருக்கேன். இந்த கலர் வந்து மை ஃபேவரட் கலரு. வெளியில் போகணுன்னா இந்த கலர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. இது வந்து நான் இப்போ வெளியில் ரீசெண்டாக போகாததுனால இது காலியாக போகுது, வாங்க முடியாது. அதனால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் இருக்குது காலியாக போகுது அப்படின்றதுனால. அதுக்கு அடுத்தது வந்து இது சாக்லேட்டு. வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து வந்தது. அப்போ வந்து நிறைய சாக்லேட் வந்து மிச்சம் இருந்தது. ஸோ அதனால் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். வெளியில் இருந்தால் யாரும் சாப்பிட மாட்டாங்க, நிறைய சாக்லேட்டில் சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதனால் இது மாரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு சமைக்கும் போது ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? அதனால் ஒரு சின்ன பாக்ஸில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ரூ. 1 சாக்லேட் தான். இந்த பாக்ஸ் கூட மை ஃபேவரட் தான். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். அதுக்கு அடுத்தது கீழே வந்து எக்கு வைப்போம் இல்லையா? நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எக்கு வைக்க மாட்டோம். பால் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே வந்து பால் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். எப்பொழுதுமே ஃப்ரிட்ஜில் பால் இருந்துகிட்டே இருக்கும். பால் வந்து வாங்குவோம். பால் வந்து 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து எலுமிச்சைப்பழம், அது பக்கத்தில் வந்து ரோஸ் இருக்கு இல்லையா? பட்டர் ரோஸு அது வந்து வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து எப்பொழுதுமே பூவு, அந்த பால், பழம் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும். அது வந்து இருந்துகிட்டே இருக்கும். இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது மாதிரி தான். அதுக்கு பக்கத்தில் வந்து அரும்பு இருக்குது, அரும்பு பூ இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கு கீழே என்ன வச்சுருக்கேன்னா, ஜூஸ் வந்து கிரேப் ஜூஸ் வந்து என் தங்கச்சி வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களோட ஃபேவரெட்டு. வாங்கி ஒரு மாதம் இருக்கும். இன்னுமே யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து சாஸ் ஐட்டம் வச்சுருக்கேன். சோயா சாஸ் வந்து வச்சுருக்கேன். அடிக்கடி நாங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. தேவைப்படும் போது தான் யூஸ் பண்ணுவேன். டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு அதெல்லாம் வச்சுருப்பேன். அதனால வந்து வெளியில் வச்சா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால். அதுக்கு வந்து பின்னாடி என்ன இருக்குன்னா, ஹர்ஷீஸ் சிரப் இருக்கு இல்லையா? சாக்லேட் ஃப்ளேவரோட ஹர்ஷீஸ் சிரப் தான் வச்சுருக்கேன். இது வந்து கேக்கு செய்யும்போது வாங்கினது. இல்லை ஐஸ்கிரீம் செய்யும்போது வாங்கினது. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து குளிர்காலன்றதுனால ஐஸ்கிரீம்லாம் இப்போ செய்ய முடியாது. ஐஸ்கிரீம் செய்யும்போது மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன். வேறு எதுக்கும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து இது ரொம்பவே சூப்பரான பொடி. முடக்கத்தான் இருக்கு இல்லையா? அதில் வந்து இட்லி பொடி. இது வந்து கோயம்புத்தூரில் வந்து எங்கள் மாமா வந்து எங்கள் அம்மாவுக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பாக்ஸில் வந்து சாட் மசாலா தான் வச்சுருக்கேன். இது வெளியில் வச்சுருந்தா அது வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிடுறதுனால நான் சாட் மசாலா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுலேயும் ஒரு பின் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ப்ரூ பாக்கெட்டு. பாக்ஸில் வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸை வந்து இந்தமாரி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா, இருங்க காட்டுறேன். இதில் வந்து என்ன இருக்குன்னா, இழைப்பாங்கள்ல சந்தனம், கட்டையில் வந்து இலச்சி தருவாங்கள்ல, அந்த சந்தனம் தான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஸ்மெல் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுமாரி பாக்ஸில் போட்டு சின்ன பாக்ஸ், இது வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸு, குட்டி பாக்ஸு, அதில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கெட்டு போகாது அதனால். அதுக்கு அடுத்தது வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடல் பாசி. இந்த கடல் பாசி வந்து நான் வந்து வாங்கி ஒரு 3 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சுது, குளிர் அடிச்சுது, சர்பத்துலாம் போட முடியல. சர்பத்து போடுறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் போட முடியல. சரி வெயில் காலம் வரட்டும், சர்பத்து போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து காலையில் வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து நான்
திருவினேன், அதோட பேலன்ஸ் தான். இது வந்து அவல் இருக்கு இல்லையா, கருப்பு அவல் இருக்கு இல்லையா, கருப்பு இல்லை சிவப்பு அவல், அது வந்து பூச்சி வைக்கக்கூடாது. இது வாங்கியும் ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும். அது பூச்சி வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதையும் வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து ஃப்ரூட் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வந்து மிக்சர் ஜூஸ் தான் இது. சூப்பராக இருக்கும். இது யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்வீட் சமோசா ஒன்று செஞ்சுருப்பேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா பூஸ்ட்டு கிடையாது. பூஸ்ட் பாட்டிலில் நான் இதில் என்ன வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். தொண்டடை இதில் என்ன இருக்குன்னா கருவாடு வந்து மோஸ்ட்லி வந்து வெளியில் வச்சோம்னா வந்து அது வந்து வீணாக போயிடும். அது வந்து நைப்பு பிடிச்சிரும். அது இப்போ மழையெல்லாம் பெஞ்சிட்ருக்கு. வெளியில் வச்சா வந்து வெயிலில் கூட காய வைக்க முடியாது, அந்த மாதிரி சதன்னு இருந்ததுன்னா. அதனால நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த கருவாடு பேர் வந்து எனக்கு தெரியலை. அது வந்து கத்தாழை கருவாடு. ஃபஸ்ட்டு காட்டினது வந்து கத்தாழை கருவாடு. இது வந்து என்ன கருவாடு, பால் சுறா கருவாடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஸோ இது கருவாடு உள்ளே வச்சு நம்ம எடுக்கும்போது எறும்பும் மிக்காது, அதனால தான் உள்ளே வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது வந்து ஸ்மெல்லாம் வராது. நம்ம எடுத்து வெளியில் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே மூடி போட்டு வச்சுருவோம். ஸ்மெல்லாம் அவ்வளோது வராது. அதுக்கு அடுத்தது கீழே வந்து அந்த ட்ராவில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி, இது 3 தான் வைக்கிறது. வேறு எதுவும் வந்து வைக்கிறது கிடையாது. உருளைக்கிழங்கு எப்பொழுதுமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கிறது கிடையாது உருளைக்கிழங்கு. வெங்காயம் வந்து இதுமாரி கொஞ்சமாக தான் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. நிறையா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அழுகிடும். ஒன்று தண்ணியாக இருந்தால் கூட ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். அதனால வந்து கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என் வீட்டு ஃப்ரிட்ஜில் நான் வச்சுருப்பேன். இது வந்து கொஞ்சம் மாற்றியும் நான் வைப்பேன். பொருள் இருக்கிறதுக்கு இல்லாததுக்கு தகுந்த மாதிரி மாற்றி செட் பண்ணி வச்சுப்பேன். அவ்வளோதான். ஆனால் எப்போதுமே எங்கள் வீட்டு ஃப்ரீசரில் வந்து மீன் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வாங்குவேன். இப்போ வாங்க மாட்டேன். இவ்வளோ தான் சிம்பிள். இவ்வளோ தான் வச்சுருப்பேன். ஸோ எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ட்ரீம்ஸ் மேக் குக்கிங் உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.